ஹாய் ஆல். மவுண்டன் செட்டப்பில் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாமா? அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்போர்ட்ஸை நமக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு பிஓபி அப்படின்னு ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அந்த பவுடரை தண்ணியில் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடணும். அந்த பேஸ்ட்டில் நம்ம பழைய கிளாத்ஸ் ஏதாவது இருக்குன்னா காட்டன் துணி அதை நல்லா டிப் பண்ணி ஒவ்வொரு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் மேலேயும் நம்ம அதை போடணும். அதை போடுறப்ப அந்த மலைக்கான டெக்ஸ்டர் வர்றதுக்காக நம்ம அதை கொஞ்சம் அலைன் பண்ணி நம்ம அதை பர்ஃபெக்டான ஷேப்ல அதுல நம்ம காய போட வைக்கணும். இதை போட்டு எல்லா சைடும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி வைக்கணும். அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அப்படியே ஒரு நாள் நீங்க முழுசா காய விட்டுருங்க. அதுக்கு பிறகு அதுல நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மலைங்கிறதால ப்ரௌன் கலர் கொடுக்க வேணாம், பிளாக் கொடுக்கலான்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதுல கொஞ்சமா நம்ம தின்னர் கலந்துட்டு பெயிண்டை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம ஓவராலாக எல்லா பக்கட்டும் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிஓபி மேலே பெயிண்ட் பண்ணுறப்ப அங்கங்கே உங்களுக்கு அந்த ஒயிட்டாக கேப் தெரியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கேப் தெரிஞ்சாதான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மலையோட டெக்ஸ்டர் எந்த இடத்துலையும் தெரியாது. இந்த மலை ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணி முடித்த பிறகு இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு மரக்கடைங்களில் மரம் இழைக்கிற இடத்துல உங்களுக்கு மரத்தூள் கிடைக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் எல்லோ அண்ட் கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி அந்த தூளை ஒரு இந்த கலருக்கு நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மலையில் எந்த இடத்துலலாம் செடி வளர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அங்கங்கே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் இந்த பவுடரை பேஸ்ட் பண்ணணும். இதை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுன்றதில்ல, ரொம்ப ரேண்டமாக நம்ம அங்கங்கே இந்த பவுடரை பேஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப இது நல்லா காஞ்ச பிறகு அந்த மலை முழுக்க உங்களுக்கு அங்கங்கே செடிகள் முளைச்ச மாதிரியான ஒரு லுக்கை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக கலர் சேர்க்காம அப்படியே ப்ரௌனாக போடலாம். ஆனால் இந்த எல்லோ அண்ட் க்ரீன் கலர் சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அது காஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்கான ஒரு லுக்கை கொடுக்கும். இதை நம்ம ஓவராலாக எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி காய வச்சு முடிச்ச பிறகு நமக்கான பேஸ் ரெடி ஆயிரும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரிப்பை எடுத்து மேலே வச்சு நம்ம அதுக்கு பிறகு ஸ்டாச்சுஸ் வச்சு நம்ம அதில் ரெடி பண்ணி ஃபைனல் பண்ணணும். இதுதான் நான் முன்னவே ரெடி பண்ணி வச்சிருந்த கிரிப். இந்த செட்டப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் தெர்மோகோல் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தெர்மோகோல் ஷீட்ஸில் இந்த ராக் உடைய டிசைன் வர்றதுக்காக சால்ட்ரிங் ராட் யூஸ் பண்ணி அதில் இந்த டெக்ஸ்சரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஃப்ளோருக்கு நான் பிஓபி பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோரை ஒன் ஸ்டெப் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் அந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டாச்சுஸை வச்சு இப்போது ஓவராலாக லுக் எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பார்த்து முடித்த பிறகு இந்த கிரிப் மேலே நம்ம முட்டை ஓடு வைக்கிறதுக்கான கார்ட்போர்டில் ரேக் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ரூஃப் நம்ம ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணி முடிச்சுட்டா ஃபைனலாக நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஃபைனல் அவுட்புட் கிரேப்.